ஸோ நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோம்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாவது யூடியூபர் கிட்ட கேட்டாலும் சரி, அவங்க போடுற வீடியோவாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அதில் சொல்கிற ஒரு வார்த்தை தான் பிஎஸ்சியில் மட்டும் சீப் அவுட் பண்ணாதீங்க, அது உங்கள் காமெண்ட்ஸை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஒரு நல்ல பிராண்டரில் கொஞ்சம் காஸ்ட்லியான பவர் சப்ளை வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நல்ல பிராண்டரில் கூட நிறைய மோசமான பவர் சப்ளைஸ் இருக்குது. ஸோ அப்படியுமே வாங்க முடியாது. ஸோ அப்போ பவர் சப்ளையில் இருக்க அந்த ரேட்டிங்கை பார்த்து வாங்கலாமா? சில்வர், ப்ரோசன், பிளாட்டினம், கோல்டு, டைட்டானியம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸோ ரொம்ப அதிகமாக கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி வாங்கினோன்னா அது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இருக்காது. அதுவுமே ஒரு சேஃப்டி ரேட்டிங் கிடையாது. ஸோ அப்போ எப்படி தான் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க கெப்பாசிட்டர்ஸை பார்க்கணும். அப்புறம் அதில் கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஓவர் வாட் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன், ஓவர் வால்டேஜ் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸை பார்த்து தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸை கொடுத்துருந்தாலுமே சும்மா ஒரு பேருக்காக கொடுத்துருப்பாங்க, அதுவுமே சரியாக ஒர்க் ஆகுறதில்லை. ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுவுமே டேமேஜ் ஆகிடுது. ஸோ அப்போ எப்படி தான் வாங்குறது, பவர் சப்ளை வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி தான் செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். நம்ம பவர் சப்ளை வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம பவர் சப்ளையில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ், அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளால் பவர் சப்ளை வாங்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல்ல நான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்களை சொல்கிறேன். ஸோ பவர் சப்ளைலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று ஏடிஎக்ஸ் பவர் சப்ளை, அப்புறமா எஸ்எஃப்எக்ஸ் பவர் சப்ளை. இந்த ஏடிஎக்ஸ் பவர் சப்ளை தான் நாம் யூஸ்வலாக எல்லா பிசி பில்லையுமே யூஸ் பண்ணுவோம். இந்த எஸ்எஃப்எக்ஸ் பவர் சப்ளையை மினி ஐடிஎக்ஸ் பில்ட், அப்புறமா குட்டி பிசி பில்ட் பண்ணுவாங்கல்ல, அதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறமா இந்த பவர் சப்ளைலேயே 3 டைப் இருக்குது. ஒன்று நான் மாடுலர், இன்னொன்று செமி மாடுலர், இன்னொன்று ஃபுல்லி மாடுலர். ஸோ இந்த 3 பவர் சப்ளைக்குமே டிஃப்ரெண்ட் என்னென்னா அதில் கொடுத்துருக்க கேபிள்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த நான் மாடுலர், அப்புறமா இந்த ஃபுல்லி மாடுலர், இந்த பவர் சப்ளையில் எல்லாமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது, ஜஸ்ட் அந்த கேபிள்ஸ் மட்டும்தான். நான் மாடுலர் எடுத்தோம்னா எல்லா கேபிள்ஸுமே அந்த பவர் சப்ளையே கூடயே இருக்கும், அட்டாச்சாக இருக்கும். நம்மளால் ரிமூவ் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது தேவையில்லைன்னா. அது செமி மாடுலர் பவர் சப்ளை எடுத்தோம்னா அதில் அந்த மதர் போர்டுக்கு போகிற 24 பின் மட்டும் அட்டாச்சாக இருக்கும். மற்ற கேபிள்ஸ் எல்லாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இன்னொரு ஃபுல்லி மாடுலர் எடுத்தோம்னா எந்த கேபிள்ஸுமே அட்டாச்சாக இருக்காது. அந்த பவர் சப்ளை ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வரும், கேபிள்ஸை தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள்ஸை நமக்கு தேவைக்கு ஏற்றது போல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம மோஸ்ட்லி இந்த சேட்டா கேபிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ எல்லாருமே NEMSS தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சேட்டா கேபிள்ஸ் மேபி ஃபேன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா நம்ம ஹார்ட்ஸ்க்கு இல்லைனா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கேபிள்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கனால கொஞ்சம் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ மோஸ்ட்லி வர எல்லா கேபினெட்லேயுமே PSU ரோடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தேவையில்லாத கேபிள்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு உள்ளே போட்டிருக்கலாம். ஸோ அதனால் இந்த நான் மாடலர், செமி மாடலர், ஃபுல்லி மாடலர் இதெல்லாம் பெரிய இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றது போல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த ப்ரோசன், கோல்டு, பிளாட்டினம், டைட்டானியம் இதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க, அதுவுமே ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ப்ரோசன், கோல்டு, இந்த டைட்டானியம், பிளாட்டினம் இதெல்லாமே ஒரு பவர் எஃபிஷியன்சி ரேட்டிங் தான். இந்த ரேட்டிங் எப்படி கொடுப்பாங்கன்னா 20%, 50%, 100%. இந்த லோடு, அதாவது 20% லோடில் அது எந்த அளவுக்கு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, 50% லோடில் அந்த பவர் சப்ளை எந்த அளவுக்கு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, 100% லோடில் அது எந்த அளவுக்கு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அது சேஃப்டி ரேட்டிங் கிடையாது. இங்கே கீழே நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன், அதில் பாருங்கள். ஸோ இங்கே ப்ரோசன் பவர் சப்ளை பார்த்தோம்னா 82% இருக்குது 20% லோடில். அதாவது 20% லோடில் அது 82% பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதுவே இருக்கிறதுலே டாப்பான டைட்டானியம் எடுத்தோம்னா அதில் 90% தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் ஜஸ்ட் 8% தான். இந்த 8% டிஃப்ரெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறது சம்டைம்ஸ் அப் டு 10,000 கூட பே பண்ணுவோம் நம்ம ப்ரோசனில் இருந்து டைட்டானியம் பவர் சப்ளை வாங்கணும்னா. இது வெறும் நம்ம 8% பவர் கன்சப்ஷனை சேவ் பண்ணுறதுக்காக தான். இந்த பவர் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறதுமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஹீட்டிங் கம்மியாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பில்லுமே நாம் சேவ் பண்ணலாம். ஆனால் 8% தான் ப்ரோசனுக்கும் அந்த டைட்டானியமுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். மற்ற டிஃப்ரெண்ட்டையுமே இந்த பிக்சரில் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ சில பேருக்கு தோணலாம் எலக்ட்ரிசிட்டி பில் தான் மிச்சமாகுதே நம்ம வாங்கலான்னு. ஆனால் நினச்சி பாருங்க, அந்த 8,000 10,000 ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் பிசி பில் பண்ணும்போது இன்னுமே அந்த உங்கள் பிசி பில்லில் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு நல்ல சிபியூக்கு அப்கிரேட் ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. உங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, நான் ரிச்சு தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு மிட்ரேஞ்ச் பிசி 1 லேக்குக்குள்ளே எல்லாம் நீங்கள் பிசி பில் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரோசன், இந்த கோல்டு இதெல்லாம் பார்க்காதீங்க. ப்ரோசனில் கூட நல்ல பவர் சப்ளைஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த ரேட்டிங்கை பார்த்து எப்போவுமே பவர் சப்ளை வாங்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு பவர் எஃபிஷியன்சி ரேட்டிங் தான், சேஃப்டி ரேட்டிங் கிடையாது. ஸோ அப்போ எப்படி தான் பவர் சப்ளை வாங்கலாம்னா, அந்த ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்க ஒரு பவர் சப்ளைஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் தான் மோஸ்ட்லி யாருமே கொடுத்துருப்பாங்க நல்ல பிராண்டில். இந்த அந்த கெப்பாசிட்டர்ஸ் தான் ரொம்பவே லாங் லைஃப் கொடுக்கும். அப்புறமா அதில்
எக்ஸ்ட்ரா ஹீட்டிங் வந்தாலுமே அது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா அதில் கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ். மோஸ்ட்லி எல்லா பவர் சப்ளைஸ்லையுமே ஓவரால் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன்ஸாக லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நார்மலான பிராண்ட்ஸில் கூட கொடுத்துருப்பாங்க இதே ஃபீச்சர்ஸ். ஸோ நார்மலாக இருக்க ஒரு பிராண்ட்லேருந்தும் ஒரு ஹையண்டான பிராண்ட்லேயுமே இதே சேம் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கவே முடியாது பவர் சப்ளை வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் இங்கே ஒரு வெப்சைட்டே வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அப்புறமா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே சில பேரெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவர் சப்ளையை வாங்கி, இப்போ அந்த பவர் சப்ளையில் ஓவர் வாட் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அவங்க வேணும்னே ஓவர் பவரை அந்த பவர் சப்ளைக்கு கொடுத்து அதில் இருக்க சேஃப்டி ஃபீச்சரை செக் பண்ணி பார்ப்பாங்க அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு. அந்த பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறத பார்த்து அதுக்குன்னு ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நாம் பவர் சப்ளை வாங்கணும். ஸோ இதே மாதிரி தான் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர் வால்டேஜ் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் எல்லா விஷயமே அவங்க வேணும்னே அந்த பவர் சப்ளைக்குள்ளே கொடுத்து செக் பண்ணி பார்த்து அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நாம் இந்த ரேட்டிங்கை பார்த்து தான் பவர் சப்ளை வாங்கணுமே தவிர மற்ற விஷயங்களை பார்த்து வாங்க வேண்டிய தேவையே கிடையாது. இதை யாருமே இங்கே சொல்கிறதே இல்லை இந்த ரேட்டிங்கை பற்றி. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாகவே இந்த வீடியோவையே மேக் பண்ணேன். ஸோ அந்த வெப்சைட் நான் எதுன்னு சொல்கிறேன், அதோட லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க எல்லா டயர் லிஸ்ட்டுமே. ஸோ அது என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக VPN வேணும். VPN இல்லாமல் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாது. ஏன்னு தெரியல, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பேனுமே கிடையாது. ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், மேபி என்னோட ISP சைட்லேருந்து கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் VPN இல்லாமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லைனா VPN போட்டு ஓப்பன் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையுமே இல்லை. இது ஒரு நார்மலான வெப்சைட் தான். ஸோ இங்கே தான் எப்படி பவர் சப்ளை சூஸ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் வரும். அதில் எங்கள் ஹெட்டிங்கில் PSU டயர் லிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, ரிவிஷன், அதுக்கு ஒரு வெர்ஷன் நேமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2023 4th மந்தில் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்த பவர் சப்ளைஸ் எதுவுமே இந்த லிஸ்ட்டில் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி யாருமே அதுக்கப்புறம் வந்து பவர் சப்ளைஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் பவர் சப்ளைக்கு மேலேயுமே ஒரு டயர் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டயர் A கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கீழே போனீங்கன்னா டயர் B இருக்குது, அதுக்கும் கீழே போனீங்கன்னா டயர் C இருக்குது, அதுக்கும் கீழே போனீங்கன்னா டயர் D, E, இந்த மாதிரி F வரைக்குமே டயர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் லிஸ்ட்டுன்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா, நம்ம வின் பண்ணோன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான ப்ரைஸை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே ஏல இருக்கிறது ரொம்ப ரொம்ப டாப் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பவர் சப்ளை, ரொம்ப குவாலிட்டியானது, அதுக்கு தான் A. அதுக்கு கீழே B வர்றது A விடையுமே கொஞ்சம் கம்மியான ஒரு ரேட்டிங் இருக்கிறது தான் B. அதாவது Aயில் இருக்க பவர் சப்ளை விடையுமே Bயில் இருக்க பவர் சப்ளையில் கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் எஃபிஷியன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சியுமே, அதே மாதிரி தான் ED எல்லாமே கீழே போக போக அந்த பவர் சப்ளையோட குவாலிட்டி, சேஃப்டி எல்லாமே கம்மியாகிட்டே வரும். ஸோ அதனால தான் டயர் A, B, C, D, E அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு டயருக்குள்ளேயுமே இன்னும் 2 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே தான் B டயரில் பார்த்தீங்கன்னா Bயில் எல்லா டயர்லையுமே இந்த எக்ஸ்ட்ரா 2 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. லோ ப்ரையாரிட்டி யூனிட்ஸ், அப்புறமா ஸ்பெக்குலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு இன்னும் 2 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த B டயர்லேயே கொஞ்சம் கம்மியாக ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கிறது தான் லோ ப்ரையாரிட்டி. ஸோ Bயில் எண்டு, அதாவது Bக்கு எண்டில் வர்றது தான் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பொசிஷன்ஸ். அதாவது Cக்கும் போகாமல் Bலையுமே ரொம்ப லாஸ்ட்டில் இருக்க ஒரு பொசிஷனில் இருக்கிறது அந்த ஸ்பெக்குலேட்டிவ் பொசிஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா நீங்கள் ஒரு பவர் சப்ளை வாங்க போகிறீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வாங்க போகிற பவர் சப்ளை இதில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் Ctrl F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்ச் வரும். ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன் PC பில்டு எல்லாருமே கேட்கும்போது அதில் சூஸ் பண்ணியிருக்க பவர் சப்ளை ஜிகாபைட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இங்கே ஜிகாபைட்டுன்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே நான் எதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஜிகாபைட்டை சொல்கிறேன்னா, ஜிகாபைட்டை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்புறமா கூலர் மாஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஜிகாபைட்டை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி ஜிகாபைட்டு மோசமான பவர் சப்ளை அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா பிராண்ட்லேயுமே நல்ல பவர் சப்ளைஸும் இருக்குது, மோசமான பவர் சப்ளைஸுமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். அதனால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஜிகாபைட்னு சர்ச் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், ஜிகாபைட் ஆரோஸ், APGM, APPM, UDGM இது எல்லாமே ஜிகாபைட்டில் இருக்கிற ஒரு பவர் சப்ளையோட மாடல் நேம்ஸ். அதாவது ஜிகாபைட்டில் ஆரோஸுங்கிற ஒரு மாடல் இருக்குது, அதில் APGM அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, அப்புறமா APPM ஒரு மாடல் இருக்குது, அப்புறமா UDGM அப்படி ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டயர் Bயில் இருக்குது. அதாவது A அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டு கிடையாது, Aலேருந்து கொஞ்சம் கம்மியாக B டயரில் இருப்பாங்க. இந்த பவர் சப்ளைஸ் எல்லாம் இருக்குன்னா B டயர் பவர் சப்ளைஸ்னு மீனிங். ஸோ அதுக்கப்புறமா ஜிகாபைட்டில் இன்னும் நிறைய பவர் சப்ளைஸ் இருக்குது. நான் என்ட்ரு கொடுக்கும்போது இன்னும் கீழே போகும்.
ஸோ அதுக்கப்புறமா ஜிகாபைட்டில் யூடி ஜிஎம் அப்புறமா PG5 இந்த மாடல் பவர் சப்ளைஸ் பாருங்கள் ஸ்பெகுலேட்டிவ் பொசிஷனில் இருக்குது. அதாவது பி டயர்லேயே ரொம்ப லாஸ்ட் லொக்கேஷனில் இருக்குது இந்த மாடல்ஸ். அதாவது சியும் கிடையாது, பியோட டாப்பும் கிடையாது, பியில் எண்டில் இருக்குது இந்த ஜிகாபைட் யூடி ஜிஎம் அப்புறமா PG5 இந்த மாடல்ஸ். ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மாடல் போனோம்னா ஜிகாபைட் G750H அப்புறமா ஜிகாபைட் P650B. ஸோ இந்த பவர் சப்ளைஸை பார்த்தீங்கன்னா சி டயரில் இருக்குது, அதாவது லோ எண்ட். ஸோ சி டயரில் இந்த ஜிகாபைட்டோட G750 P650B இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா அடுத்த மாடல்ஸ் போனோம்னா ஜிகாபைட்டோட PGM அப்புறமா 1000 வாட் 1000W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா இந்த சி டயரில், அதாவது சி டயருங்கிறது லோ எண்ட் டயர், அதுலேயே லோ ப்ரையாரிட்டியில் தான் இருக்குது, லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே போனீங்கன்னா டி டயர்னு இருக்குது பாருங்கள். டி டயரில் இன்னொரு ஜிகாபைட் இருக்குது பாருங்கள், P450 B550B. இந்த 550B மாடல் கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும், எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்கிறது. ஸோ அதை பாருங்கள், டயர் டியில் வச்சுருக்காங்க ஒன்லி ஃபார் IGPU பில்ட். அதாவது நீங்கள் AMDோட 5600G 5700G இந்த மாதிரி APU பில்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணணும். நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு கூட நீங்கள் இந்த பவர் சப்ளை எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் இங்கே மீனிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கீழேயும் போய் பார்த்தோம்னா ஜிகாபைட் BH சீரியஸ் அப்புறமா ஜிகாபைட்டில் PB500. ஸோ இந்த மாடலை பார்த்தீங்கன்னா இ டயரில் இருக்குது. இ டயருங்கிறது அவாய்டு, இந்த பவர் சப்ளையை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இ டயர். இங்கே பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவாய்டு. இந்த ஜிகாபைட்டோட இந்த மாடல் பவர் சப்ளைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இம்மிடியேட்டாக அதை அவாய்ட் பண்ணுங்கள், வாங்கவே செய்யாதீங்க, பிளானே பண்ணாதீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழேயும் போனோம்னா டயர் எஃப், அதில் ரீப்ளேஸ் இமீடியட்லி. இந்த பவர் சப்ளை வச்சுருந்தீங்கன்னா இமீடியட்டாக மாற்றிடுங்க, இல்லைனா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் எஃப் டயர். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட PGM, அதாவது PGMல ஜிகாபைட் ஆரோஸ்னு PGM இருக்குது, ஆரோஸ் இல்லாமையும் PGM இருக்குது. ஸோ இங்கே 9 ஆரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிகாபைட்டில் ஆரோஸ்ன்னு சொல்லாமல் ஜிகாபைட் PGM அப்படின்னு ஒரு பவர் சப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பவர் சப்ளையை உடனே மாற்றிடுங்க. அது உங்ககிட்ட இருக்குன்னா இமீடியட்டாக மாற்றிடுங்க. வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ரீப்ளேஸ் இமீடியட்லின்னா அது ரொம்ப மோசமான பவர் சப்ளை, ரொம்ப சுலபமாக உங்கள் காம்பனன்ஸை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டயர்ஸ்லையுமே ஒவ்வொரு பவர் சப்ளைஸை கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பவர் சப்ளையுமே இந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் எந்த பவர் சப்ளை இதில் வாங்குறது, அதாவது பவர் சப்ளை ஏ டயரில் இருக்கிறது மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சி டயர் வரைக்குமே வாங்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சி டயரில் லோ கூட வரலாம், சி டயரில் இந்த ஸ்பெகுலேட்டிவ் பொசிஷன் இருக்குல்ல அது வரைக்கும் கூட நீங்கள் வரலாம். அதாவது ஒரு மிட்ரேஞ்ச் பிசி பண்ணுறீங்கன்னா. ஆனால் இந்த டயர் டி பக்கம் போயிடாதீங்க. இந்த டயர் டியிலேருந்து கீழே இருக்க எல்லா பவர் சப்ளையுமே அவாய்ட் பண்ணுங்கள். சி டயரில் இந்த எண்டு வரைக்குமே நீங்கள் வரலாம், நீங்கள் வாங்கலாம். இது எண்டு வரைக்கும் இருக்க பவர் சப்ளை நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் பிசி பண்ணுறீங்கன்னா வாங்கலாம். அதுவே நீங்கள் ஒரு 1 lakh அதுக்கு மேலே எல்லாம் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா டயர் பி போங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். 1 lakhக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிசி பில்ட், டாப் பண்ணிட்டு பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா ஏ டயர்லேயே இருக்க பாருங்க மேக்ஸிமம். எஸ்பெஷலி நீங்கள் AMDயோட ஒரு 7900 XT இல்லைனா NVIDIAவில் ஒரு RTX 40 70 40 80 அந்த மாதிரி டாப் அண்ட் கிராஃபிக்ஸில் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா டயர் 7 இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். டயர் பிங்கிறது 1 lakhக்கு கீழே பிசி பில்ட் பண்ணிங்கன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே மிட்ரேஞ்சில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டயர் சியே சூஸ் பண்ணலாம். டயர் சியில் கீழே வரைக்குமே வரலாம். மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பவர் சப்ளையுமே டயர் சியில் தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவில் யாருமே இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ அதனால நான் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு பவர் சப்ளை வாங்குறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே அவங்க கொடுக்குறது என்னென்னா கூலர் மாஸ்டர் கொடுப்பாங்க, இல்லைனா ஜிகாபைட் கொடுப்பாங்க. எங்கள் ஜிகாபைட்டை பார்த்தீங்கன்னா எஃப்ல கூட கொடுத்துருக்காங்க, அதாவது ரீப்ளேஸ் இமீடியட்லி அந்த செக்ஷனில் கூட ஜிகாபைட் இருக்குது, கூலர் மாஸ்டர் இருக்குது, க்ராஸ்ஹேர் கூட இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், க்ராஸ்ஹேரில் பார்த்தீங்கன்னா BS 2012 அந்த மாடலில் ஆரஞ்சு கலரில் லேபிள் பண்ணியிருக்க அந்த பவர் சப்ளை மட்டும்தான் டேமேஜ், அது மோசமான பவர் சப்ளை. அதனால தான் எஃப்ல ரீப்ளேஸை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரஞ்சு கலரில் ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க அப்படின்னு. மேபி வேறு கலரில் எல்லாம் ஸ்டிக்கர் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் போட்டிருக்க அந்த க்ராஸ்ஹேர் BS 2012 அந்த பவர் சப்ளை தான் மோசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. EVG இருக்குது, ஜிகாபைட், இந்த மாதிரி சியாசோனிக், தெர்மல்டெக் நல்ல பிராண்டட் பவர் சப்ளைஸ் கூட டயர் எஃப்ல வருது. அதாவது ரீப்ளேஸ் பண்ணணும், இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம காம்பன்ஸுக்கு டேமேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே இந்த லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு பவர் சப்ளை வாங்குங்க.
நான் உங்ககிட்ட ஏ டயர் தான் வாங்கணும்னு சொல்லலை. நீங்கள் மிட்ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா டயர் சி கூட வாங்கலாம், பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பர்ஃபெக்டான பவர் சப்ளை தான் வேணும்னா நீங்கள் டயர் ஏ ரெஃபர் பண்ணலாம். டயர் ஏல எக்கச்சக்கமான பவர் சப்ளைஸ் இருக்குங்க பாருங்கள். அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சில சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் அப்படி மோசமாகலாம் நினைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் சில்வர் ஸ்டோன், இது இந்தியாவில் தான் ஃபேமஸ் கிடையாது, ஆனால் வேறு இடத்துல கண்ட்ரிஸ் எல்லாம் நல்ல நல்ல பவர் சப்ளைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறமா நீங்கள் உங்களுக்கு எஸ்பிஜியில் இருக்குது பாருங்கள், ஏ டேட்டா எஸ்பிஜி, அதுலேயுமே நல்ல பவர் சப்ளைஸ் இருக்குது. அதாவது ஏ டயரில் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு அவங்களுமே கொடுக்குறாங்க நல்ல பவர் சப்ளைஸ். டீப் உள்ள இருக்குது பாருங்கள், PQM, இதை நான் கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் 1000 வாட் பவர் சப்ளை, EBGA. ஸோ இங்கே ஏ டயர்லையுமே நிறைய பவர் சப்ளைஸ் இருக்குது. ஆனால் ஏ டயரில் இருக்க பவர் சப்ளைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து 1 லேக்கு மேலே போகிறீங்கன்னா ஏ டயருக்கு போங்க. 1 லேக்கு கீழே பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா டயர் பி ரெஃபர் பண்ணுங்கள். டயர் பிலையுமே நிறைய பவர் சப்ளைஸ் இருக்குது. இல்லைனா டயர் சியை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை யாருமே சொல்கிறது இல்லை. நீங்கள் ஒரு கடையில் போனாலுமே ஒரு பவர் சப்ளைஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஜஸ்ட் பிராண்ட் நேம் மட்டும் தான் பார்ப்பாங்க. பிராண்ட் நேமை பார்த்து வாங்காதீங்க. இந்த லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் பவர் சப்ளைக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். உங்கள் காமெண்ட்ஸுக்குமே எந்த டேமேஜுமே வராது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக பவர் சப்ளையை சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலேயுமே உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.